பிரைஸ் லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நாட்டப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆம், என கண்பானவர்களே, நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் நமக்கு வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நாம் கேட்காதபடி தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். பாவைகளுடைய வழியை நாம் தேர்ந்தெடுக்காதபடிக்கு கர்த்தருடைய நீதியின் பாதையை நாம் தேர்ந்தெடுத்து அதிலே நாம் நடக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து அவருடைய வேதத்தை பிரியமாய் நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அவர்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் வாய்க்கும்படி செய்கிறார். நீங்களும் நானும் கூட வேதம் சொல்லுகிறது போல துன்மார்க்கருடைய வழியிலே நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்கிற பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால், நாம் செய்கிற காரியங்களை கூட, நாம் கையிட்டு செய்யும் வேலைகளை கூட கர்த்தர் வாய்க்கும்படி செய்து நம்மை நடத்துவார். காட் பிளஸ்.